வீக்லெஸ் ஒருத்தர் ஒரு நாள் ஒரு ஹீலிங் பிரேயர் நடத்திட்டு இருக்கிறாரு. அதுல ஒரு ஒரு பெண்ணு 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் அப்படியே படுத்து கிடக்குறாங்க. இவர் எல்லாருக்கும் ஜோம் பண்றாரு, ஆனாலும் அந்த பெண்ணை அடிக்கடி பாக்குறாரு. எல்லாருக்கும் ஜோம் பண்றாரு, அடிக்கடி அந்த பெண்ணை பாக்குறாரு. ஏன்னா அந்த பெண்ணு எழும்பி வர்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுது, அதனால முடியல. அவரால் அந்த பெண்ணுனால முடியல. இவர் என்ன பண்றாரு, இப்படி ஜோம் பண்ணிட்டு இருந்த அந்த பெண்ணை பார்த்துமா, எந்திரிச்சு நீ வீட்டுக்கு போமான்ட்டார். எந்திரிச்சு வீட்டுக்கு போமான்ட்டார். ஆனா அந்த பொண்ணு வீட்டுக்கு போகல. அடுத்து ஒரு 3-4 மணி நேரம் கழிச்சு, ஏமா உன்னை அப்படியே வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு நீ என்னமா இன்னும் படுத்து கிடக்குற அப்படிங்கிற பொழுது, என்னால நடக்க முடியும் அம்மா, எனக்கு அது தெரியும். ஸ்மித் வீக்லெஸ் சொன்னது அது எனக்கு தெரியுமா, உன்னால நடக்க முடியலன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்றேன், எழுந்து நட அப்படிங்கிற போது அந்த அம்மா எழும்பி வீட்டுக்கு போனது. நடக்க முடியாத அந்த அம்மா. எதுக்கு இதை சொல்றேனா, ஒரு சில நேரங்கள் நம்ம முன்னாடி இருக்கிற அந்த அட்மாஸ்பியர், அந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்துட்டு இது எப்படி ஆண்டவரே நடக்கும் நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, கடினமானது எனக்கு எதுவுமே இல்லை, கடினமானது எனக்கு எதுவுமே இல்லை. நாறி போனாலும் சரி, நான் உயிரோடு எழுப்பவ வல்லமை உள்ளவர் என்று இன்றைக்கு தேவன் சொல்றாரு. ஆமென்.